அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஆல், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கோம். இந்த வீடியோ ரமதானோட ஃபர்ஸ்ட் டே வந்து எடுத்தது. நைட் நோன்புன்னு தெரிஞ்ச உடனே சஹருக்கு சாப்பாடு ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆஃப்டர்நூனே கறியெல்லாம் வாங்கியாச்சு. இன்றைக்கி சஹருக்கு வந்து பீஃப் கொத்துக்கறி தான் செய்ய போகிறேன். அண்ட் இஃப்தாருக்கு வந்து கட்லெட் செய்கிறதுக்காக சிக்கனும் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. சிக்கன் கட்லெட்டுக்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். நான் ஒரு 300 கிராம்ஸ் அளவுக்கு சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஒரு 5 விசில் போட்டுட்டேன். சிக்கனை வேக போட்டுட்டு பீஃப் கொத்துக்கறியை வந்து மேரினேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 1/2 kg அளவுக்கு பீஃப் எடுத்திருந்தேன். ரொம்ப குட்டியாக கொத்தி கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இதை விட கொஞ்சம் பெருசாக தான் கொத்தி இருக்கணும். சரி பரவாயில்லைன்ட்டு மசாலா போட்டு ஊற வச்சுட்டேன். சிக்கன் கட்லெட் பண்ணுறதுக்காக 3 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். ஸோ நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2ஆக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ சைட்லேயே வந்து சிக்கனும் வெந்துருச்சு. சிக்கனை ஃபுல்லாக வேறு ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டு ஸோ அதே தண்ணியிலையே நான் வந்து உருளைக்கிழங்கையும் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் வந்து மட்டன் சூப் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதையுமே வந்து குடிச்சு முடிச்சிட்டேன். சிக்கனை வந்து மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சாப்பரில் போட்டு குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கையும் வந்து நல்லா வெந்துருச்சு. ஸோ அதையும் கூல்டவுன் ஆகிறதுக்காக எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து கட்லெட்டுக்கு தேவையான ஆனியன்ஸ் அப்புறம் கேப்சிகம் இதெல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இந்த கட்லெட்டில் வந்து கேப்சிகம் சேர்த்துப்பாங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உருளைக்கிழங்கு வெந்ததுக்கப்புறமா நான் கறியுமே தாளித்து போட்டுட்டேன். இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்டைலில் பீஃப் கொத்துக்கறி தான் பண்ணியிருந்தேன். ஸோ இதுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துப்பாங்க. கடலைப்பருப்பை கொஞ்சம் நேரம் ஊற போட்டுட்டு கறியோடு சேர்த்து தாளித்து போட்டாச்சு. சாப் பண்ண கறி கூடவே மசிச்சு வச்சுருந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு ஆனியன், 1/2 கேப்சிகம், நான் ரெட் கலர் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து கலர் கலராக கூட போடலாம், இன்னும் நல்லாயிருக்கும். அண்ட் கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ் சேர்த்துட்டு ஸ்பைசஸ்க்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் பவுடர் அண்ட் மொசரலா சீஸ் வந்து கொஞ்சமாக கிரேட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். சீஸ்லேயுமே கொஞ்சம் சால்ட் இருக்கும். ஸோ பார்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். பைண்டிங்காக ஒரு முட்டை சேர்த்துக்கிறேன். அது கூடவே கொஞ்சமாக சால்ட் அண்ட் பெப்பர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணி வச்சுக்கணும். இதுலேருந்து பாதி ஸ்டஃபிங் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதில் தான் நான் வந்து கட்லெட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் கட்லெட்டை ஷேப் பண்ணி வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு கட்லெட்டாக எக்கில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் பைண்ட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். பிரெட் க்ரம்ஸ் கோட்டிங் எல்லா கட்லெட்டுக்கும் கொடுத்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். சமோசா பண்ணுறதுக்காக ஸ்வீட்ஸோட ஷீட் தான் எடுத்திருக்கேன். சமோசா ஷீட் வந்து எப்படி பர்ஃபெக்டாக மடிக்கலான்ட்டு சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சமோசா ஷீட்டை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுக்கோங்க. ஒரு கார்னரை எடுத்து ட்ரையாங்கிளாக மடித்து அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிவிட்டே ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு போங்க. நடுவில் ஒரு கோன் பாக்கெட் மாதிரி வந்துடும். அந்த பாக்கெட்டுக்குள்ளே நம்ம வச்சுருக்க ஃபில்லிங்கை வச்சுட்டு லாஸ்ட்டாக இருக்க எண்ணில் வந்து மைதா பேஸ்ட்டு தடவி நீட்டாக க்ளோஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். நான் வச்சுருந்த ஸ்டஃபிங்க்கு எனக்கு ஒரு 8 சமோசா கிட்ட கிடச்சிருந்துச்சு. ஸோ எல்லாத்தையும் பாக்ஸில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணிக்கிட்டேன். சஹருக்கு சாப்பாடு வைக்கலாம்னு பார்த்தா கரெக்டாக அரிசி முடிஞ்சிட்டு. ரைஸ் பேக் யாரெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக ஓப்பன் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் கரெக்டான நூலை பிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் ஒரு சந்தோஷம்.
ரைஸும் ரெடி ஆகிட்டு சஹர் டைமும் வந்துட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி இஞ்சி போட்டு பிளாக் டீ ரெடி பண்ணிக்கிட்டேன். ஸோ தட் டைஜஷனுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிளாக் டீ போட்டு வச்சுட்டு சாப்பிட போகிறேன். கொத்துக்கறி வித் ரசம் சாப்பிட அல்டிமேட்டாக இருக்கும். கொத்துக்கறி ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் என் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர் மேரேஜ் எங்களோட ஃபர்ஸ்ட்டு சஹர் அண்ட் ஃபஸ்ட்டு நோன்பு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப சிறப்பாக தொடங்கிச்சு. நோன்பு டைமில் மட்டும் தூக்கம் வந்து ஃபஜர் தொழுகைக்கு அப்புறம் தான். ஸோ தொழுவிட்டு தூங்கியாச்சு. நல்லா தூங்கிட்டு தொழுதுட்டு ஈவினிங் ஒரு 3 மணிக்கு வீடியோ எடுத்தேன். இப்போ இஃப்தாருக்காக ரோஸ் மில்க் தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ரோஸ் மில்க் அண்டு கஸ்டர்ட் ஃப்ரூட் ட்ரிங்க்கு தான் இன்றைக்கி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ 2க்கும் ஒன்றாவே வந்து மில்க் பாயில் பண்ண வச்சுட்டேன். வெளியில் அதிக காசு கொடுத்து வாங்குகிற கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலேயே சூப்பராக ரெடி பண்ணிக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன். 1 கப் வந்து மில்க் பவுடர், 1 கப் வந்து கார்ன்ஃப்ளவர், ஒரு 1/2 கப் வந்து சுகர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வனிலா எசன்ஸ், எல்லோ ஃபுட் கலர் அப்படி இல்லைன்னா டர்மரிக் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்ல மிக்சியில் ஒரு 2 சுற்று விட்டு எடுத்தோம் அப்படின்னா அவ்வளோ ஃப்ளேவர்ஃபுல்லான கஸ்டர்ட் பவுடர் வீட்டிலேயே ரெடி. எல்லா இயர்ஸும் வீட்டில் தான் நான் நோன்புக்கு கஸ்டர்ட் பவுடர் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். இந்த வருஷம் பெருசாக எந்த ப்ரிப்பும் பண்ணல அப்படிங்கிறதுனால இப்போது ரெடி பண்ணிக்கிட்டேன். நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கஸ்டர்ட் ஃப்ரூட் ட்ரிங்க்குக்கு நான் ஆப்பிள், பொமக்ரானேட் அப்புறம் சீட்லெஸ் பிளாக் கிரேப் இதான் வந்து எடுத்திருக்கேன். எல்லாத்தையும் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கஸ்டர்ட் மில்க்கோட வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து எந்த ஃப்ரூட்ஸ் வேணுமோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மெயினாக நம்ம எடுக்கிற ஃப்ரூட்ஸில் அதிகம் புளிப்பு இல்லாமல் இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். கஸ்டர்ட் மில்க் எப்படி பண்ணணுன்னா 1/2 லிட்டர் மில்க்கு நல்லா பாயில் பண்ண வச்சுட்டு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் அண்ட் கொஞ்சமாக மில்க் அப்படி இல்லைனா வாட்டர் சேர்த்து லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாயில்டு மில்க்கு கூட சேர்த்துக்கணும். ஸ்வீட்னருக்கு வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்ச ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு கூலாக சர்வ் பண்ணுங்கள். சைட்லேயே ரோஸ் மில்க்கும் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நைட் ரெடி பண்ண ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே இப்போ ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இஃப்தாருக்கு டைம் வேறு ஆகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு எல்லாம் பண்ணுறதுனால டைம் மேனேஜ் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த கட்லெட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இந்த இஃப்தாருக்கு இது ஒரு மஸ்ட் ட்ரை ரெசிபி. சமோசாக்குமே இந்த ஸ்டஃபிங் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இஃப்தார் டைமும் வந்துருச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஃபர்ஸ்ட் நோம்பு வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னும் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டாகிராமோட ஐடியா ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். மறக்காமல் அங்கேயே என்னையை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோவோட சீக்கிரம் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். Until then it's bye from Zulfa. Take care. Bye.